ஒரு பாறைன்னா மிதக்காது, அது வெயிட்டாக இருக்கும், தண்ணிக்கு அடியில் போயிடும். ஆனால் மரக்கட்டையானது தண்ணியில் மிதக்கும். வாழ்க்கையும் அப்படிதான், நீரோடை போன்றது வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் நம்ம ஒரு கல்லை போல இறுகி கடந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக இந்த வாழ்க்கையில் நம்ம முழுகிடுவோம். அதுலேருந்து வெளியேறவே முடியாது. விடுதலைன்ற அந்த சுவையை நம்ம அனுபவிக்க முடியாது. ஆனால் ஒரு மரக்கட்டை மாதிரி இருந்தோம்னா எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டால்ன்ற ஒரு வார்த்தையை நம்ம இங்கே உன்னிப்பாக கவனிக்கணும். ஏற்றுக்கொண்டால்னா என்ன? இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் ஒரு பரிசை கொடுக்குறாரு, அதை நம்ம ஏற்றுக்கொள்ளுதல்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த ஏற்றுக்கொள்ளுதல் இதுவல்ல. இந்த ஏற்றுக்கொள்ளுதல்ன்றது எல்லாவற்றையும் அனுமதிப்பது. இப்போ நம்ம உதாரணத்துக்கு இது வேண்டாம் இது வேண்டும், இந்த மாதிரியான ரெண்டு விஷயங்கள்ல நாம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், வேண்டும் வேண்டாம்தே நம்மளுடைய பற்றுகள் தான். இப்போ இது வேண்டாம்னு ஒன்று தள்ளுறோம், இது வேணும்னு நினைக்கிறோம். இந்த ரெண்டு பற்றுகள்லையும் நம்ம இருக்கோம். அப்போ என்ன பண்ணுறோம்? அது நம்மை அழுத்த ஆரம்பிக்கும். அந்த செயல்கள்லாம் என்ன ஆகும்னா நம்மளை அழுத்த ஆரம்பிக்கும். துயரத்துக்கு அழுத்தும், இல்லைனா மகிழ்ச்சியின் உச்சத்துக்கு அழுத்தும். இந்த ரெண்டு அழுத்தங்களும் நாம் இருந்தோம்னா விடுதலை பெற முடியாது. அதை தான் ஏற்றுக்கொள்ளுதல் அப்படின்னு சொன்னாங்க. ஏற்றுக்கொள்ளுதல்னா நாம் அந்த ஏற்றுக்கொள்ளுதல்னு அர்த்தம் எடுத்துக்காம சாட்சித்தன்மையோடு பார் என்று அர்த்தப்படுத்திக்கலாம். இந்த சாட்சித்தன்மையோடு பார்க்கும் பொழுது வேண்டும் வேண்டாம்ன்றது நம்மக்கிட்ட இருக்காது. வெறுமை அதை கவனிப்போம். நம்மக்கிட்ட போகிற பாசிங் கிளவுட்ஸ் மாதிரி, அதாவது மேகங்கள் மேலே தவழ்ந்து அப்படியே சென்று விடுது பாருங்க, அந்த மாதிரி நம்ம அதை எடுக்க ஆரம்பிச்சுப்போம்.